அடிக்க போறீங்கப்பா? நீ மரியாதை கொடுத்தியா? நான் யாரு உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன்? பேசு. நான் யாருப்பா உங்களுக்கு? இல்லாத யாந்த வரதில்லை. வார்த்தை அளந்து பேசு. நீ மரியாதை கொடுப்பா. பாருங்க அது. எல்லாம் நான் வா. அப்புறம் நம்பர் எல்லாம் வாங்கி வந்து வச்சுக்கலாம். விவசாயம் வேற யாரும் வர்றதில்லை. ஒரே நிமிஷம் எடுத்து ஓடுறான் ஓடியாடுறான் பேசுறான். மரியாதை கொடுத்து பேசு. ஏய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போறியா இல்லையா? அடாவடித்தனமாக கடைகளில் பூந்து கலெக்ஷன் கட்டி வந்த முதியவர் உண்மை தெரிந்து சிக்கியும் போலீசிடமே எகிரும் அதிர்ச்சி காட்சிகள். இல்லாம பேசுற எங்க வர சொல்ற? நான் ஸ்டேஷன் பார்த்தா தெரிஞ்சிருமா? நீ குத்துறியா? இல்ல 20 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் பணத்தை எத்தனை பாஸ் வந்து நிக்கிறான். அதிகாரம் தான் எதனா பண்ணிட்டியா? கேஸ் குத்துக்கிறாங்க. லண்டன்ல கேஸ்ல குத்துக்கிறான். போமா வேலை பார்த்து ஏமா இன்னும் போற மாட்டியா? டில்லி கோர்ட்டுக்கு கொண்டு வரேன். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய ஹைதர்புரம் அப்படின்ற கிராமத்துல சுரேஷ் அப்படின்றவங்களோட மனைவி ஹேமலதா ஃபேன்சி கடை ஒன்று நடத்திட்டு போறாங்களாம். இந்த கடையில தினமுமே பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு மாதம் ஒரு முறை ஒரு முதியவர் மிரட்டிட்டு வந்ததா சொல்லப்படுது. பணம் கேட்டு மிரட்டி கடைக்கு வந்த ஞானசேகரன் அப்படின்றவர் கடையில இருக்கக்கூடிய பொருட்களை கீழே தள்ளி அடாவடியில ஈடுபட்டு அவர் கலெக்ஷன் கட்டிருக்காரு. இந்த நிலையில தான் சுரேஷ் மற்றும் ஹேமலதா ஒரு கட்டத்துக்கு மேல கேவிக்குப்பம் காவல் நிலையம் சென்று ஞானசேகரன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. இதற்காக ஞானசேகரனை கைது செய்ய போறதுக்காக ஒரு பெண் போலீஸ் அவங்களோட வீட்டுக்கு போகும்பொழுது பெண் போலீஸ் கிட்டையும் எகரக்கூடிய ஞானசேகரனோட வீடியோ தான் இப்போ இணையதள வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பிட்டு வருது.